துளசி மரத்தை எந்த திசையில் வைக்கிறது நல்லதுன்னு சர்ச் பண்ணிவிட்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து ஸ்லிப்பர் ஸ்டாண்டை இந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ரைட் சைடில் வந்து துளசி மரத்தை மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிக்கோவில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துளசி மரம் வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா ஊர்லேருந்து வந்தாலே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஐடியா சொல்கிறதுக்கு யாராவது இருந்தால் நல்லா தானே இருக்கும். அதனால நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது நமக்கு சஜஷன் கொடுக்கறதுக்கும் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் நம்மளும் ஏதாவது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன மாதிரியே தான் இல்லை, எங்கள் அம்மா மாதிரி தான் நானும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டில். இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா, அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காய்கறி வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே எப்படி இருந்தது பாருங்கள். நான் ஃபுல்லாக எடுத்து பார்க்கல, பாதி தான் எடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன்.